தியாகத்தின் நாயகன் அல்லது தியாகங்களின் நாயகன் என்று சொல்லலாம். அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. செல்ஃப்லெஸ் சர்வெண்டாவே அவர் தன்னை ஒப்பு கொடுத்துட்டார். தன்னலமற்ற சுயநலமற்ற ஒரு வேலைக்காரனாக அவர் வாழ்ந்தாருங்க. அப்ப நானும் நீங்களும் அவரை பின்பற்றும் போது எப்படிப்பட்டவர்களை நாம் வாழணும்? வேலைக்காரனை போல வாழணும். இன்னைக்கு எல்லாருக்கும், இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சு? அவங்க பெரிய ஆளாதான் வாழ விரும்புறாங்க, பெரிய போஸ்ட்ல இருக்கதான் விரும்புறாங்க, 4 பேர் அவங்களுக்கு சல்லிட்டு போடணும், அந்த மாதிரி தான் விரும்புறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல், ஹல்லேலூயா, நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல், அவர் சொல்றாரு நான் ஊழியம் செய்யும்படி வந்தேன். நமக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? நான் வேலையை எனக்கு செஞ்சு கொள்வதற்காக வரல, எனக்கு வேலை செய்ய, எனக்கு வேலை செய்ய, எனக்கு வேலை செய்ய சொல்லி நான் செய்து கொள்வதற்காக வரல, மாறாக நான் வேலைக்காரனாகவே வந்தேன், நான் வேலை செய்யவே வந்தேன் அப்படின்னு சொல்றார். அப்படிதான் அவர் வாழ்ந்தார். பாத்தீங்களா சீஷர்களின் கால்களை எப்படி கழுவினார், தன்னை எப்படி தாழ்த்தினார். ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகம், இன்னைக்கு இருக்கிற சரீர பிரகாரமான குடும்பங்களை, சரீர பிரகாரமான செக்யூலர் வேர்டும் அப்படிதான் இருக்கு. மேல வரணும், ஸ்டாரா ஆயிடணும், அது ஆயிடணும், இது ஆயிடணும். சரி, அந்த பக்கம் ஆண்டவர் அறியாதவர்கள் அப்படி செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த நன்மைகளின் நாயகனே, இந்த தியாகத்தின் நாயகனே மகிமையான பரலோகத்தை தியாகம் செஞ்சிட்டாரு. யாருக்காவது விருப்பமா? ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்து கீழே இறங்க இருக்கிற விருப்பம் இருக்கா யாருக்குன்னா? இல்ல. தன் போஸ்ட தக்க வச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு எப்படி போராடுறான், இன்னைக்கு எப்படி அந்த பொசிஷனை காப்பாத்திக்கிறதுக்கு போராடுறான் மனுஷன். சொல்லமா பொசிஷன் என்னங்க? பொசிஷன், அந்த ஸ்தானம், பெரிய ஸ்தானம், சிஇஓ, ஜெனரல் மேனேஜர், ஜிஎம் போஸ்ட், இத தக்க வச்சுக்கிறதுக்கு எப்படி போராடுறான்? நான் பிஷப், தக்க வச்சுக்கிறதுக்கு எப்படி போராடுறாங்க? நான் ரெவரண்ட், அதை தக்க வச்சுக்கிறதுக்கு எப்படி போராடுறாங்க? நான் பாஸ்டர், நான் தான் சீனியர் பாஸ்டர், ஐ அம் தி ஃபவுண்டர் ஆஃப் திஸ் மினிஸ்ட்ரி, அதை தக்க வச்சுக்கிறதுக்கு எப்படி போராடுறாங்க? இன்னைக்கு வெளியில நடக்குது எலெக்ஷன், வெளியில நடக்குது அரசியல், அது ஒரு பக்கம் போட்டோம். ஆனா உள்ளுக்குள்ள, சபைக்குள்ள, ஊழியத்துக்குள்ள நடக்குது எவ்வளவு மோசமான சூழ்நிலை இன்னைக்கு இந்த உலகத்துல, கிறிஸ்துவ உலகத்துல. சொல்லமா பொசிஷன், பெரிய ஸ்தானம். இன்னைக்கு என் ஸ்தானம் தான் பெருசு, பிஷப். நான் போன வாரம் சொன்னேன், ஆண்டவர் என்னையும் உங்களையும் அவர் பாதத்தில் பரலோகத்துக்கு போகும்போது எப்படி கூப்பிடுவாரு? வா உண்மையும் உத்தமும் உள்ள பிஷப்பே அப்படி சொல்லுவாரா? வா உண்மையும் உத்தமம் உள்ள ரெவரண்டே, வா உண்மையும் உத்தமம் உள்ள போப்பே அப்படி சொல்லுவாரா? அவர் என்ன சொல்லுவாரு? வா உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே. ஹல்லேலூயா, ஊழியக்காரனே. இன்னைக்கு பொசிஷன் தான் முக்கியம். அதுக்கு எவ்வளவு சண்டை, எவ்வளவு அடி, எவ்வளவு பணம் செலவு பண்றாங்க, எவ்வளவு மனுஷங்களை விரோதம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு புரியும். நம்ம பார்க்குறோம். அந்த கூட்டத்துக்குள்ள நான் இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் இயேசு தன்னை தாழ்த்தினார். அந்த பொசிஷனை விட்டுட்டாருங்க.